ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடைசி நேரங்களில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு இதுக்கான அவுட்புட்டை வந்து நாளைக்கு எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம குரூப் 4ல் எவ்வளோ மார்க் நமக்கு வந்து ஸ்கோர் ஆகுது, என்ன ரேங்க் வரப்போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது. இந்த கடைசி நேரத்தில் நிறைய பேருடைய மைண்ட் செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாதிக்கும். அது நிறைய விதத்தில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சரியாக படிச்சிருக்கோமா, எல்லாமே படித்ததெல்லாம் வந்து எக்ஸாமில் வருமா, நாளைக்கு கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், அப்படி நமக்கு தெரிஞ்ச கொஷின்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியுமா, நம்மளால் கட் ஆஃபை தாண்டிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு விஷயமும் ஒன்று வந்திருக்கு. இப்போ ஒரு நியூஸ் வந்து தந்தி டிவியில் ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு மதுரையில் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் கொஷின் பேப்பர், அதாவது குரூப் 4 உடைய கொஷின் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் சீல் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டை வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் குரூப் 4 கொஷின் பேப்பர் வந்து கசி விடப்பட்டதா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெளிவுபடுத்திடலாம். ஸோ இந்த நியூஸ் தான் அது. ஸோ குரூப் 4 வினாத்தாள் வந்து மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக போன அந்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பஸ்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு A4 ஷீட்டை வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒரு சேஃபாக இருக்கும், இதனால் வந்து வினாத்தாள் வந்து கசிவு நடக்கும் இல்லையா, ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிஎன்பிசி சைட்லேருந்தே ஒரு விளக்கம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் பேப்பர் லீக்கெல்லாம் வந்து ஆகலை. ஸோ இது வந்து சேஃபாக தான் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் ஃபுல் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் சேஃபாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஎன்பிசி சைடில் இருந்தும் ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்தந்த அதிகாரியை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இடையில யாராலையும் வந்துட்டு கொஷின் பேப்பர் அசஸ்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான நியூஸ் இப்போ இந்த நியூஸ் வந்துருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு நியூஸ், நெகட்டிவான நியூஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நியூஸை நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். சரிங்களா? தயவு செஞ்சு அந்த நெகட்டிவ் நியூஸை எடுத்துக்காதீங்க. ஆஃப்டர் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறமேட்டு கூட நம்ம அதெல்லாம் திங்க் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது மைண்டில் எடுத்துக்கிட்டோம், அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கிவ் அப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம மைண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சா, ஸோ படிக்காத யாராவது எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்களா, ஸோ நம்ம படித்ததெல்லாம் வீணா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் வந்து 100% ப்ராப்பராக தான் நடக்குது அப்படிங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுமே ப்ராப்பராக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தோடனே ப்ராப்பராக அதுக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த ப்ரைவேட் பஸ்ஸை வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, கண்டெய்னர் வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் என்ன அப்படிங்கிறத நாங்கள் விசாரிக்கிறோம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கேயுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எங்கேயுமே யாருமே வந்து இல்லீகலாக வந்து அசஸ்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்பராக நடக்கும் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து நம்புங்க. சரிங்களா? ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்த்தாச்சு. ஸோ குரூப் 4 கொஷின் பேப்பர் லீக் ஆகலை. ஸோ அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அது இல்லை இருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் தான் வந்து ஃபுல்லாக எல்லா கொஷின் பேப்பரும் ஒரு பண்டில் இருக்கும். ஸோ அந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த சீல் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு 2-3 பேர் வந்து சைன் வாங்குவாங்க. நீங்கள் உங்கள் எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சைன் போடுறதுக்கு முன்னாடி அது உண்மையிலேயே சீல் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு டைம் செக் பண்ணுங்கள். உங்கள் ஹாலுக்கு வர கொஷின் பேப்பர் சீல் பண்ணியிருக்கா, உங்கள் கைக்கு வர கொஷின் பேப்பர் எல்லாம் சீல் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? தென் நம்ம நாளைக்கு எக்ஸாமை எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம், நிறைய குரூப் 4 எக்ஸாம் எப்பயுமே வருஷம் நமக்கு வந்து வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இருக்கு. அதே குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான் இந்த எக்ஸாம். பட் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எக்ஸாமாக இந்த எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதிருக்கலாம். ஸோ அதில் ஒரு சில தவறுகளை வந்து பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அந்த தவறுகளை இந்த எக்ஸாமில் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஸோ அது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாமில் நிறைய பேர் தோக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்ச கேள்வியை நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச கேள்வியை முடிஞ்ச வரைக்கும் தப்பு இல்லாமல் போடுங்க. ஸோ OMRல தப்பு இல்லாமல் வந்து போட ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்ச கேள்வியை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தெரியாத கேள்வியை முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை ஏதோ ஒரு ஆப்ஷன் நான் போட்டு வரேன், ஏபிசியில் ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஆப்ஷனில் சிமிலராக இருந்துச்சுன்னா அதில் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ ஆல்ரெடி தெரியாத கேள்விகளுக்கு எப்படிலாம் விடையளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இல்லை நிறைய சேனலில் கூட போட்டிருக்காங்க. அது ஒன்ஸ் இப்போ கூட வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது அந்தந்த ட்ரிக்கை கூட ஒரு முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, ஒரு 50-50 கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். நமக்கு எந்த இடத்துல ஆன்சரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, யாரையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு பாரதியார் ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாரதிதாசன் ஆப்ஷனாக வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள தான் நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சம்மந்தமான ஆட்களிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்மந்தமான ஆன்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு 2 பேரோ 3 பேரோ இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸாம் ஆளுக்கு கண்டிப்பாக 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஆளுக்கு இருக்கணும். 9 மணி தாண்டிங்க அப்படின்னா எக்ஸாம் ஆளில் விட மாட்டாங்க. ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 8:30க்கெல்லாம் எக்ஸாம் சென்டருக்குள்ளே வந்து போயிருங்க. அண்ட் 9 மணிக்கெலாம் வந்துட்டு
எக்ஸாம் ஹாலில் வந்து போயிருங்க. 9:15க்கே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்பையிலிருந்தே உங்களுக்கு ஆன்சர் புக்லெட்டை வந்துட்டு கொஷின் பேப்பரை வந்துட்டு உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க. அப்பையிலிருந்தே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் மாதிரி தான் சரிங்களா. அப்போ வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம சைட்லலாம் எடுத்து கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா 1-2 கொஷின் நமக்கு தெரியும். ஸோ அதில் கூட நம்ம வந்து கொஞ்சம் டைமை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த டைமில் இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த டைமில் வந்து ஓஎம்ஆர் இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லேட்டாக போயிடாதீங்க, ப்ராப்பராக அந்த டைம்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தமிழுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 100 கொஷின் தமிழை வந்து ப்ராப்பராக வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் மேக்ஸை கடைசியாக வந்து வச்சிருப்பாங்க. கடைசியாக வைக்கும்போது கடைசி நேரங்களில் பதட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா பதட்டத்தில் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் தமிழ் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, தென் வந்து மேக்ஸ் இது ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜிஎஸ் போங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இலக்கண கேள்வியும் ரீசனிங் கேள்வியும் நிறைய இருக்கும். மேக்ஸில் ரீசனிங் கேள்வி 10 இருக்கும். அண்ட் இலக்கண கேள்வி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60+ பார்த்தீங்கன்னா பியூர் இலக்கணம் பேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 50-60+ வந்து பியூர் இலக்கணம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அதில் நிறைய நம்ம திங்க் பண்ணி போடுற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தெளிவான மைண்ட் செட் தேவைப்படும். அதனால் இப்போலேருந்தே ஒரு காமான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நைட்டு ப்ராப்பராக வந்து தூங்குங்க. காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக வந்துட்டு எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிருங்க. அங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு வந்து பழகுங்க. சீக்கிரமாக எக்ஸாம் ஆளுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு வந்து பழகுங்க. அப்போ தான் ஒரு காமான மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து வரும். கடைசி நேரத்தில் அறிபறியாக வந்து போக வேண்டாம். அந்த பெண்ணை வந்துட்டு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான். ஸோ 1க்கு 2-3 பெண்ணை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஐடி கார்டோ ஓட்டர் ஐடியோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் ஐடி கார்டு வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி எக்ஸாமில் இப்போ முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச கேள்விகளை தப்பு இல்லாமல் போட்டுருங்க. ஸோ தெரியாத கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸுக்கு ரொம்ப டைம் எடுத்துறாதீங்க. நிறைய பேர் பண்ணுறதப்ப தான் ஒரே கேள்விக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அந்த கேள்வி எப்படியாவது ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொஷின் வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா டப்புன்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. லாஸ்ட்டில் டைம் இருந்தால் மட்டும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை மட்டும் ப்ராப்பராக வந்து ஷேட் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் அதில் ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுற தப்புலேயே 5 to 7 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க. மாற்றி ஷேட் பண்ணி அதில் அடித்து அந்த மாதிரி தப்பு நடந்துடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ நல்லதை நினைங்க, நல்லதாகவே உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ விடிஞ்சால் தேர்வு கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்குது. ப்ரெஷர்லாம் ஏற்றிக்க வேணாம். நம்மளால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். அதுலேருந்து வர்றது என்னவோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப ப்ரெஷர்லாம் வந்து பண்ணிக்க வேணாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ யூ ஆர் த வின்னர். கண்டிப்பாக நீங்கள் வின்னர். உங்களுக்கான ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடண்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.